friends, welcome to my channel. 11th Maths Basic Algebra example 2.40 தான் பார்க்க போறோம். Given that log 2 ஓட value log 3 ஓட value கொடுத்திருக்காங்க. Find the number of digit in 2 power 8 into 3 power 12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வர்ற ஆன்சர் வந்து எத்தனை டிஜிட்ல வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்குவோம். 2 power 8 into 3 power 12 இதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். சரிங்களா, ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். அப்போ டேக்கிங் லாக் பேஸ் 10 ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் வந்து நம்ம லாக் எடுக்கிறோம். இப்போ இங்கே எடுத்தோன்னா லாக் எக்ஸ் பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு லாக் 2 power 8 into 3 power 12 பேஸ் 10. இப்போ இது எப்படி இருக்குன்னா log xy, அப்போ log x plus log y அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம பிரிக்க போகிறோம். சரிங்களா, அப்போ log x base 10 is equal to log 2 power 8 base 10 plus log 3 power 12 base 10. இப்போ பவரில் இருக்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா log a power b அப்படின்னா இது எப்படி எழுதினானா b முன்னாடி வந்துடும், b log a அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அந்த மாதிரி தான். அப்போ log x base 10 is equal to 8 முன்னாடி வந்துடும், 8 log 2 base 10 plus 12 log 3 base 10. இப்போ log 2 log 3 ஓட வேல்யூ மேலே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ போட போகிறோம். அப்போ 8 into 0.30103 plus 12 into 0.47712 இங்கே log x base 10 இந்த பக்கம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாயிண்ட்டை விட்டுட்டு வேறு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். 30103 8 24 2 அதே 2 8 0 24 எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி 1 2 3 4 5 1 2 3 4 5. அப்போ என்ன வரும் 2.40824 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 47712 கீழே 12ஆல் ஃபஸ்ட்டு 2 வச்சு போனோம்னா 4 2 14 ரிமைனிங் 1 14 15 ரிமைனிங் 1 8 9 அடுத்து 2 1 7 7 4. இப்போ 4 4 5 12 ரிமைனிங் 1 17 ரிமைனிங் 1 5. இப்போ 1 2 3 4 5 5 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5. அப்போ 5.72544. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். இந்த நம்பர் இங்கே போட்டு 2.40824. இப்போ இங்கே 8 வரும், இங்கே 6 வரும், 13 ரிமைனிங் 1 3 11 ரிமைனிங் 1 6 7 8. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8.13368. இங்கே வந்து log x base 10, இங்கே அப்படி தான் log x base 10. சரிங்களா, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே எழுதுகிறேன். log a base b is equal to c இந்த மாதிரி இருந்ததுன்னா b power c is equal to aன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல பேஸ் இதுக்கு பவர் எழுதி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இதை எழுதிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி தான். அப்போ 10 power 8.13368 is equal to இந்த x. சரிங்களா, இப்போது 10 ஸ்கொயர்டு அப்படின்னா 100, 10 power 3 அப்படின்னா 1000, 10 power 4 அப்படின்னா 10,000. இப்போது ஸ்கொயர்டு அப்படின்னா 1 2 3 3 டிஜிட் வருது. 10 ஸ்கொயர்டு மேலே ஸ்கொயர்டுன்னு இருக்குது பாருங்கள், அப்போ 3 டிஜிட் வருது. இப்போ 3 இருந்ததுன்னா 1 2 3 4 4 டிஜிட்டு. இப்போ 4னா 1 2 3 4 5 டிஜிட். சரிங்களா, இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி அப்படியே போயிட்டு 10 power 8 அப்படின்னா நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா 9 டிஜிட் வரும். 1 2 3
5 6 7 8 9 சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு 9 டிஜிட் வந்து கிடைக்குது. அதை மாதிரி தான் இப்போது இது 10 பவரில் 8.13368 இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 10 பவர் 8னா இதோட 1 ஆட் பண்ணணும். அப்போ வந்து என்னது நமக்கு the number of the digit வந்து என்னது 9. அவ்வளோதான். the number of digits 9 டிஜிட் வந்து நமக்கு கிடைக்குது. அவ்வளோதான். இது எழுதி நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.